மதவாத அரசியல் அப்படின்றது கிட்டத்தட்ட வர வேண்டியது ஆனால் டேஷ்னு போட்டார் அதை. அது ஏன் நீங்க மதவாத அரசியல் எப்பவுமே அதை தானே சார் சொல்லுவார் நம்ம இல்ல ஸ்டாலின். யார் இப்ப மதவாத அரசியல் எனக்கு சொல்லுங்களேன். அப்போ மெஜாரிட்டி பத்தி பேசினா அது மதவாத அரசியல்னா மைனாரிட்டின்னு சொன்னா அது என்ன வாத அரசியல் எனக்கு புரியல. நான் என்ன பார்த்து திமுக காரன்னு சொல்றேன். ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? கேட்டார். அப்ப திமுக காரன்னு அசிங்கமா? RSS காரன்னு சொன்னா அசிங்கமா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப திமுக காரன்னு சொன்னா அசிங்கமா? அதுல உங்களுக்கு ஆகம விதி ஆகாது. நீங்க சொல்றீங்க ஆகம விதி இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு. நாங்க சட்டம் போட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் நாங்க சட்டம் கொண்டு வந்திருக்கோம். நாங்க வந்து இது மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்ப ஆகம விதியை நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. அப்படிங்க அவங்க நமக்கு வேணுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்தா அவங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேணான்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தா சிலது நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது. என்னது இது? பொன்னம்பலம் ஆயிட்டாங்க போல இதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இதே வேங்கை வயலில் CBI வழக்கு வேணும் அப்படின்னு சொன்னார்ல. நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே நீங்கள் இது மாதிரிலாம் கேஸ் போட்டீங்க சொன்னார்ல. இப்போ என்ன பண்ணாரு? கேஸ் நடந்துன்னு தானே இருக்குது. கேட்டால் பாசக உள்ள வந்துடும். அப்போ பாசக உள்ள வந்துடும்ன்றதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனோம். இப்போ புரியுதுங்களா தாவேகா வளர்ச்சியை பார்த்து இவர் ஏன் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்வே தூண்ல தானே தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அந்த இறைவன் நம்புறவங்க நான். சர்வே தூண்ல ஏத்தினா உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கும் மற்ற மதங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைல்ல. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். அப்ப எந்த மதத்தையும் சாராது அப்படின் போது அதுல விளக்கு ஏத்தினா உங்களுக்கு ஏன்? விளக்கு ஏத்தினா தெரியுதானே எரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், அதனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். ஆட்சி போனாலும் பரவாயில்லை, அது வந்து தோல்ல இருக்க துண்டு மாதிரி, கொள்கை தான் வேட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சல்யூட் அடிக்கிறேன் நான். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் ஞானி, நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி இந்த மானே தேனே பொன் மானே அதெல்லாம் இனிமே வேண்டாம். வெறும் டேஷ் அருண் அப்படி சொல்லிடுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க போட்டு ஃபில்அப் பண்ணிப்பாங்க. எதுக்கு நீ பாட்டுக்கு எதையோ சொல்லிக்கின்னு அப்புறம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் உன்னை தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்லாம் நினைக்கிறாங்க. சார் ஆக்சுவலாக அந்த டேஷ்ன்ற மீனிங்க்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அது யாருக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு ஃபில்அப் பண்ணிக்காங்க. அது தமிழிசை அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எடுத்து கொடுத்தாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களே போட்டு ஃபில்அப் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நம்ம விட்டுருவோமே. கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால யாருக்கு வேணுமோ அதை அவங்க போட்டுக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு தமிழ்நாடோட ஒரு முதலமைச்சரே அந்த மாதிரி போடலாமா சார்? டேஷ் வளர்ச்சி வேண்டுமா அப்படின்னு. ஏங்க நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கச்சு உங்களுக்கு என்ன வளர்ச்சி வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தொழில் வளர்ச்சின்னு சொல்லுங்கள், விவசாய வளர்ச்சின்னு சொல்லுங்கள், கல்வி வளர்ச்சின்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், அதை போட்டுக்கோங்கன்னா அதை போய் நீங்கள் இது மாதிரிலாம் தப்பாக சொல்கிறீங்களா? நியாயமா? ஆனால் சார் அது தப்பான மீனிங்கில் சொல்லிட்டாங்கன்னா சார் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு போலீஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவீங்க. நீங்கள் தப்பான மீனிங்கில் சொல்லாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. அவர் அந்த மீனிங் சொல்லி தானே சார் போட்டிருக்காரு. அங்கே வேர்டு என்ன கிட்டத்தட்ட என்ன ஃபில் பண்ண அப்படின்னா மதவாத அரசியல் அப்படின்றது கிட்டத்தட்ட வர வேண்டியது ஆனால் டேஷ்னு போட்டார் அதை. அது ஏன் நீங்க மதவாத அரசியல்? எப்பவுமே அதை தானே சார் சொல்லுவார் நம்ம ஸ்டாலின். இல்லை யார் இப்போ மதவாத அரசியல் எனக்கு சொல்லுங்களேன். அது பாஜகவை தான் அதை மீன் பண்ணி சொல்றாரு சார். அப்படியா? அது என்ன மதம்? மெஜாரிட்டி மதமா? அப்போ மெஜாரிட்டி பத்தி பேசினா அது மதவாத அரசியல்னா மைனாரிட்டின்னு சொன்னா அது என்ன வாத அரசியல் எனக்கு புரியலையே. அது மத சார்பின்மை அரசியல். அது எப்படிங்க? அது மத சார்பின்மை அப்படின்னு சொன்னா ஒண்ணு எல்லா மதங்களும் அப்படி வந்துச்சுன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரிக்கக்கூடாது. கரெக்டா? ஏன்னா எல்லாரும் அப்படின் போது அதுல எல்லாரும் இருப்பாங்க, எல்லா மொழியும் இருப்பாங்க, எல்லா மதம் இருப்பாங்க, எல்லா நாடும் இருப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்காரங்க தான் இருக்கணும். அது மாதிரி எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாரும்னு சொல்லிடணும். அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து இப்படி பிரிப்போம்னு சொன்னால் இது மெஜாரிட்டின்னு சொன்னால் அது மதம்னா அப்போ மைனாரிட்டின்னு சொன்னால் அது என்ன விதம் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக சார் திராவிட அரசியல் பிரகாரம் இந்துக்கள்னு சொன்னால் அது மதவாத அரசியல், மற்ற விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா மதசார்பின்மை அரசியல். அது நீங்க என்ன ஒண்ணு அர்த்தம் சொல்லிக்கங்க. இப்போ அந்த அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்றோம். ஆமா இல்லையா? ஆனா அசால்ட்டுக்கு அர்த்தம் என்ன? தாக்குதல். சாதாரணமா அதானே.
நம்ம எப்படி தப்பான ஒரு அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நீங்கள் என்ன அர்த்தத்தில் வந்து உபயோகப்படுத்துறீங்கன்றது இங்கே முக்கியம் கிடையாதுங்க. அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன? செக்யூலரிசம் அப்படின்னா என்ன எனக்கு சொல்லுங்க. இது மதவாதம்னா என்னன்னு சொல்லுங்க. எந்த இதுலையுமே வராமல் இப்படின்னா அப்படி இப்படின்னா அப்படின்னா அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? ஓகே சார். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம அந்த நீதிபதி அவர்கள் இவ்வளோ கருத்துக்கள் சொல்லியும் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணியுமே ஒரு கவர்மெண்ட்டை மேற்கொண்டு மேல்முறையோட போவோன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்களே, எதுக்காக இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி எங்கேருந்து சார் வருது அவங்களுக்கு? இல்லை, முதல்ல இந்த மாதிரி வந்து பிரச்சனையை தவிர்ப்பதற்காக ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். அதுக்காகத்தான் வந்து 144 தடை உத்தரவு போட்டாங்க அப்படின்னு கோர்ட்டில் தான் கேட்டாங்க. 6 மணிக்கு வந்து நீங்கள் தடை உத்தரவு பண்ணியிருக்கீங்க. 6:05க்கு மேலே தான் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து முன்னாடி வந்துருச்சு, ஜுடிஷியல் ஆர்டர் பின்னாடி வந்துருச்சு. அப்போது எக்ஸிக்யூட்டிவா ஜுடிஷியரியா அப்படின்னா ஜுடிஷியரி தான் ஃபைனல். ஆமாம். ஜுடிஷியல் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸால் அதெல்லாம் செல்லாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அதைத்தான் வந்து ரொம்ப அழகாக அந்த 2 நீதிபதிகள் இதில் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை போலீஸால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு, அதனால தான் சிஐஎஸ்எஃப் அனுப்பினாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒன்று நல்லா தெரியுதுங்க. இப்போ அந்த தாவேகா வளர்ச்சி அப்படின்றது வந்து வளர்ச்சியானா நீங்கள் கேட்காதீங்க, பட் அவங்க சொல்லின்னுக்கிறாங்க இது வந்து திமுகவின் ஓட் பேங்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் நாங்கள் தான் மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அண்ணாமலை அவர்களை தான் சொல்லியிருந்தார். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க அண்டு இந்த 2 நீதிபதிகள் விசாரிக்கும் போதே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த தீர்ப்பை குறித்தும் நீதிபதியை குறித்தும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீதிபதிகள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போது நீங்கள் இந்த இம்ப்யூன்டு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இதை எதிர்த்து நீங்கள் அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா அப்போ அவங்க அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது இதில் அவர் போய் சொல்கிறாரு இது மாதிரி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். உடனே இங்கே எல்லாரும் கேட்குறாங்க, அப்படியா அப்போ ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னால் அவ்வளோ அசிங்கமா கேட்டாங்கல்ல. இப்போ நான் ஒன்று சொல்லிட்டா என்ன பார்த்து திமுக காரன்னு சொல்கிறேன் அப்படி ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? அப்போ திமுக காரன்னு அசிங்கமா? அண்ணன் திருமாதான் ஞாபகம் இருக்கா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் திமுக காரன் சொல்கிறான், எப்படி சார் அவன் சொல்லலாம்? அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னால் அசிங்கமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ திமுக காரன்னு சொன்னால் அசிங்கமா? நாங்கள் திருப்பி கேட்டால் என்ன பண்ண முடியும்? உங்கள் கூட்டணியில் இருக்கார், அவர் வேற எங்கேயாவது இருந்து சொன்னால் கூட பரவாயில்ல, உங்கள் கூட்டணியிலேயே இருக்கவர் பாசக உள்ள வந்துடும் அப்படின்றதுக்காகவே பல விஷயங்களில் வந்து பொறுமையாக இருந்து அந்த வேங்கை வயல் சிபிஐ வழக்கு விசாரணை கேட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிற ஒத்துரு திமுக காரன்னு சொன்ன உடனே சாதாரணமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரிலாம் கோவப்படுறவர் கிடையாது அண்ணன் திருமாவர்கள். ரொம்ப நிதானமாக நீங்கள் என்னதான் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாலும் நிதானமாக அவர் திருப்பி அடிப்பார். அவரே வந்து அன்னைக்கு கோவப்பட்டு கேட்டிருக்காருன்னு போது ஏங்க நாங்கள் இது நீங்களே இப்படி ஒரு உதாரணத்தை வச்சுக்கின்னு அங்கே போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாமா? நியாயமா? இதுதான் சொல்லுது அந்த 360 பார்க்கணும் அப்படின்றது. இப்போ எந்த நேரத்தில் எது வந்து எங்கே தப்பா மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சரி, நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அவரை எதிர்த்து அசிங்கமாக கார்ட்டூன் போட்டெல்லாம் சில பேர் இதெல்லாம் நான் பார்த்துருந்தாங்கிறேன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த நீதிபதிகள் கவனத்துக்கு அதெல்லாம் போவாதா? அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, 2 நீதிபதிகள் அது வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இதில் இன்னும் சில பேர் அதாவது இது பாருங்க, அந்த முதல் நாள் தாங்க தீபம் ஏற்றணும், மற்ற நாள்லாம் வந்து ஏற்றக்கூடாதுங்க, அது இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு இதோட அடுத்த வருஷம் அப்படின்வாங்களா? நம்ம இந்த சினிமா பாணிலேயே போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் உங்கள் நிலைமை பாட்டு இருக்கு இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமை ஏற்றலாம். ஏன் கார்த்திகை தீபம் மட்டும்தானா? தீபம் அப்படின்றது வந்து சாமிக்கு என்னைக்கு ஒன்றா ஏற்றலாம். கனிமொழி அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க சார், பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருந்தாங்க? அதாவது அந்த சனாதன தர்மத்தில் வந்து ஆகம விதிப்படி அனைத்து ஜாதியின அர்ச்சகர் ஆகலாம் தான் சொல்லுதோ ஒழியோ ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அதே ஆகம விதி வந்து கார்த்திகை தீபத்தை தாண்டி அந்த நாளை தாண்டியுமே வந்து விளக்கேற்றலாங்கிற விஷயத்தையும் சொல்லுது அவங்க ஆகம விதியில. அப்படி விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லுதா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு சொல்ல,
ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு ஆகம விதி இருக்கின்றது, அது படித்தான் அப்படின்னு. இது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இங்க மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? மற்ற நாளில் விளக்கேற்றக்கூடாதுன்னெலாம் யாருமே சொல்லலை. விளக்குன்றது தினந்தோறும் ஏற்றக்கூடியது. சரி, இப்போ அவங்க வந்து அரசியல்வாதி அப்படின்றதுனால அரசியல் ரீதியாகவே நான் ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல உங்களுக்கு ஆகம விதி ஆகாது, நீங்கள் சொல்கிறீங்க ஆகம விதி இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா, நாங்கள் சட்டம் போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்து இது மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆகம விதியை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. சரி, இப்போ வந்து ஒரு மறைந்த தலைவர்கள் அப்படின்னா அவர்களுடைய பிறந்த நாள், அதுக்கப்புறம் அவர்களுடைய நினைவு நாள், அன்றைக்கெல்லாம் நம்ம போயிட்டு அவங்களுக்கு சிலைகள் இருந்தால் மாலை போடுகின்றோம், அவங்க படத்துக்கு வந்து மரியாதை செலுத்துகின்றோம், அவங்க கொள்கைகளை நினைவு கூறுகின்றோம். அந்த 2 நாள் மட்டும்தானா? மற்ற நாள்லலாம் நம்ம வந்து மரியாதை செலுத்துவது கிடையாது, அவங்க கொள்கைகளை நினைவு கூறுவது கிடையாது, அவங்க கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறது கிடையாதா? செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால போய் சேர்ந்தார். நேத்திக்கா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளா? நினைவு நாள் தானே? நினைவு நாள் சார். ஆனால் தாவைக்கால சேர்ந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? எங்கே போனார்? அவங்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையா? அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்கள் படம் தான் வச்சுருந்தார் தாவைக்கால சேரும்போதும். அதுக்கு அவங்க ஒரு பதிலாம் சொன்னாங்க, பன்முகம் அப்படின்லாம் என்னவோ சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம தலைவர்கள் அப்படின்னும் போது, நம்ம கொள்கைக்கு அவங்க தான் வந்து முன்னோடிகள் அப்படின்னு சொல்லும்போது தினந்தோறும் மரியாதை செலுத்தலாம், தப்பே கிடையாது. இல்லைங்க நீங்கள் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு தான் அப்படின்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கடவுள் அப்படின்னும் போது எங்கே ஒன்றா எப்போ ஒன்றா. இப்போது சில பேர் கூட சொல்லுவாங்க இந்த நாள் இந்த கடவுளுக்கு, அதையே நான் ஒத்துக்க மாட்டேன். தேப்பா எல்லா நாளையும் உண்டாகினதே அந்த கடவுள் தானே. அந்த நாளில் சிறப்புன்னு சொல்லுவாங்க, மற்ற நாளில் வந்து கிடையாதுன்னு யாரும் சொல்லலை. இப்போது ராகு காலத்தில் துர்கைக்கு இந்த விளக்கு ஏற்றணும், வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு காலம் தவிர மற்ற நேரத்தில் துர்கை வழிபாடு நடக்கிறது கிடையாதா? அப்போ யாராவது போய் சொல்லுவீங்களா ராகு காலத்தில் தான் நீங்கள் வந்து துர்கையை வழிபடணும் சொன்னாங்கன்னா சிரிப்பாங்க. அந்த மாதிரி தான். அதில் இன்னைக்கு தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். அது என்ன சரியாக தான் போட்டிருக்காங்களா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அதில் கனிமொழி அவர்கள் சொன்னதாக என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது, அவங்க ஒரு இடத்துல தீபம் ஏற்றி இருந்தார்கள், இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இதில் நீதிபதி தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி தீர்ப்பு கொடுத்திருக்கிறான்ற மாதிரி ஒரு வாசகம் பார்த்தேன் நான். எப்படிங்க நீதிபதி அப்படின்னா ஒரு கேஸ் இருந்தால் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அவங்க என்ன சில பேரை மாதிரி வானளாவிய அதிகாரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் மூக்கம் நுழைக்கிறவங்களா? அப்படி கிடையாது. இல்லை, தங்க கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க, அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். அப்புறம் தேவையில்லாமல் தலையிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசை மீறி தீர்ப்பு அப்படின்னா முதல்ல எனக்கு புரியல. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அப்படின்னு ராகுல் காந்தி தான் கூவினுக்கிறார். அப்போ அரசை மீறி எந்த தீர்ப்பும் கொடுக்கக்கூடாது. அந்த எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல, பட் அந்த அரசை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருந்தது. அப்போ என்ன சொல்ல வராங்க? அப்போ எக்ஸிக்யூட்டிவ் தான் பிரதானம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஜுடிஷியரி கேட்டு நடக்கணும் அப்படின்றாங்களா? அப்போ வந்து இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது இந்த நீதிபதிகள் நியமனம், இதில் வந்து நீதிபதிகளை நியமிக்கின்றார்கள், கொலிஜியம் சிஸ்டம். இதை வந்து நிறைய பேர் எதிர்த்து வருகின்றார்கள், பாஜக கூட எதிர்த்து வருகின்றது. ஆனால் நான் வந்து என்றைக்குமே அதை அப்போஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா இருக்கிறதுல வந்து இன்னைக்கு அதுதான் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இதே யோசிச்சு பாருங்கள், ஆளுங்கட்சி அவங்க இஷ்டத்துக்கு இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி அவங்க வந்து நீதிபதிகளை நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இது ஒரு சிக்கல் இருக்குது. யாரையாவது நியமனம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அது அசிங்கம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்கின்றன. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ இதில் திரும்ப அவர்கள் சொல்கிறாரு இது மாதிரி அவரை இம்பீச் பண்ணணும், பதவி விட்டு நீக்க வேண்டும். இன்னும் நிறைய பேர் இவங்க அவங்களுக்கு கடிதம் எழுதுங்க, இவங்களுக்கு கடிதம் எழுதுங்க அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. அப்படிங்க அவங்க நமக்கு வேணுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்தா அவங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேணான்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தா சிலது நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது. இது என்னது? இது பொன்னம்பலம் ஆயிட்டாங்க போல இதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும். எப்படிங்க இது சரிப்பட்டு வரும்? சரி, ட்ரை பண்ணுங்க. புள்ளி கூட்டணியில் தான் வந்து 100க்கு மேலே எம்பி இருக்காங்களா, 100 எம்பியை கூட்டு போயிட்டு கையெழுத்து போட்டு இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வர சொல்லுங்க. இதே வேங்கை வயலில் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொன்னார்ல, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே நீங்கள் இது மாதிரிலாம் கேஸ் போட்டீங்க சொன்னார் இல்லை. இப்போ என்ன பண்ணார்? கேஸ் நடந்துன்னு தான் இருக்குது.
கேட்டால் பாசக உள்ளே வந்துடும். அப்போ பாசக உள்ளே வந்துடும்ன்றதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனோம். இப்போ புரியுதுங்களா தாவேகா வளர்ச்சியை பார்த்து இவர் ஏன் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் பின்னாடி இருந்த ஆதரவாளர்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னங்க இவங்க இதையே சொல்லின்னு வந்து எல்லாத்துலேயும் பொறுத்துட்டு போனோம் அப்படின்னா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வழக்கு போட்டாங்கன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்டால் பாஜக வந்துடும்ன்றீங்க. பாஜக வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் எம்பி ஆகிடுறீங்க, கூட ஒரு எம்பி ஆகிறீங்க, ஒரு 4-5 பேரை வந்து எம்எல்ஏ ஆக்கி போடுறீங்க. அவ்வளோதானே. மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அவங்க வந்து இப்போ தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் என்னது கொள்கை பிடிப்பில்லாத பதர்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் கொள்கையோடு இருக்கணும். நீங்கள் வந்து உங்களை நம்பி வந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கூட இறங்கி நிற்கணும். எல்லாத்தையும் பாஜக வந்துடும் ஒரே வார்த்தையில் நிறுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து அண்ணாண்ட பக்கம் போகாமல் என்ன பண்ணுவாங்க? ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்த மாதிரி நேற்றுக்கு டெல்லியிலையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க சார். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு அளவுகோல் வைக்கிறதுக்கு அந்த கல்லை நட்டுட்டு போனாங்க, அந்த கல்லில் போய் தீபம் ஏற்றணுன்ற மாதிரி இந்த மாதிரி கலவரம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார், இது எப்படி நியாயமாக? அதாவது அது வந்து தீபத்தூண், அதில் வந்து இங்கே இருக்கின்ற என்னென்ன சிற்பங்கள் என்ன ஏது அப்படின்றதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள்லேருந்து ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ்லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. சரிங்க, அந்த சர்வே தூணில் தானே தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அந்த இறைவன் நம்புறவங்க நாங்கள். சர்வே தூணில் ஏற்றினா உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கும் மற்ற மதங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைல்ல. இது வந்து இல்லைங்க இது இந்த மதத்தோட தூண் அந்த மதத்தோட தூண் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏங்க அவங்க மதத்தோட தூணில் போயிட்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது எந்த மதத்தையும் சாராதது சர்வே தூண்னு நீங்களே சொல்கிறீங்க. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், அப்போ எந்த மதத்தையும் சாராது அப்படின் போது அதில் விளக்கேற்றினா உங்களுக்கு ஏன் விளக்கேற்றினா தெரியுதானே எரியணும்? வயிறு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுதான், அதாவது எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி எதையோ ஒன்று இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் எக்கு தப்பா மாட்டிக்கணும். ஆனால் சார் தமிழக அரசு வந்து கோட் பண்ணும்போது என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, அந்த தர்காவுக்கு பக்கத்தால் ஒரு 10 மீட்டர்லேயே அந்த தூண் இருக்குது, அங்கே தீபத்தை ஏற்றுனாங்கன்னா மதக்கலவரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார். பாருங்க 15 மீட்டர் தள்ளி அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மீட்டரில் இருக்குதுன்னு அளந்து பார்த்தா தெரிய போகுது. அதை சொல்ல வேண்டியது தானே நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு. ஏங்க அது 15 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா ஜட்ஜி ஏற்றுக்க போகிறாரு. ஜட்ஜி 15 மீட்டர் ஒரு லிமிட் கொடுத்துருக்கிறதா நான் பார்த்தேன். ரைட்டுங்களா? இது 50 மீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ 15 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், ஐயா இவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க ஐயா, இது வந்து 5 மீட்டரில் இருக்குது இல்லை 10 மீட்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். இது வெளில சொல்லி என்ன பிரச்சனை? கோர்ட்டில் சொல்லியிருக்கணும். ஏங்க அவங்க லாயர் இதெல்லாம் சரியாக ரெப்ரசன்ட் பண்ணலையா, இல்லை இப்போ யார் சொல்கிறதுல தப்புன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ வெளில சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை கோர்ட்டில் சொல்லியிருந்தா அப்போவே ஜட்ஜு சொல்லிட்டு இருக்க போகிறார். ஏங்க 15 மீட்டர்னு சொல்லியிருக்கேன், இது நான் 5 மீட்டர் இல்லை 10 மீட்டரில் இருக்குது அப்படின்னா அப்போ ஜட்ஜு அதை கன்சிடர் பண்ணியிருக்க போகிறாரு. அங்கே சொல்லாமல் வெளில வந்து சொல்லி நிற்கிறீங்க, என்னங்க இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் மதக்கலவரம் வந்துரும்ன்றாங்களே சார். என்ன சார் அங்கே வரப்போகுது? அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் அங்கேன்னு கொந்தளிச்சிட்டாங்களா என்ன சார்? பாருங்க, அண்ணாமலை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் க்ளீனாக சொன்னார், எங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவங்க தான் வந்து இப்போ பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்கார். தேவையில்லாமல் இந்த தனி நீதிபதி தீர்ப்பை மதிக்காமல் தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு. சரி ரைட், அவங்களாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம் நம்ம. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிகளுக்கு பாதுகாவலன் அப்படின்ற ஒரு முத்திரை. சரி, இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இல்லை இல்லை ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கங்க அப்படின்வீங்களா? நாம் கூட வந்து வைகுண்ட ஏகாதசி இல்லை ஏதோ ஒரு நாள் அதை பிரார்த்தனை பண்ணிக்கின்னு ஆடி அமாவாசை அன்றைக்கி நான் வந்து மூடி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு தடங்கள் போக முடியல. இப்போ அடுத்த ஆடி அமாவாசை வரைக்குமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அபராத காணிக்கை அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு நாள் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வரோம்ல, அந்த மாதிரி. சரிங்க, இதில் இன்னும் சில பேர் அந்த நாளில் தான் தீபம் ஏற்றணும், எந்த நாளில் ஒன்றா தீபம் ஏற்றலாம். அப்போது நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விளக்கேற்று வெள்ளிக்கிழமை, ஏன்னா நமக்கு சினிமாவில் சொன்னால் தான் புரியும். நாங்கள் வெள்ளிக்கிழமை போய் விளக்கேற்றுறோம், என்ன தப்பு? அதனால் நாங்கள் வேறு ஒரு நாள். அப்போ அபராத காணிக்கையோட அந்த அபராத காணிக்கை யார் கொடுக்கறது? இந்த கேள்வியெலாம் வரும்ல. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வரட்டும். இவங்க வந்து அவசரமாக லிஸ்டிங் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, மென்ஷனிங்லாம் கிடையாது, அது போங்க, அது ப்ரொசீஜர் படி வரட்டும் அப்படின்ட்டாரு.
அதுக்குள்ளே இங்கே 9ஆம் தேதி ஒன்று 12ஆம் தேதி ஒன்று அப்படின்ட்டு தள்ளி வச்சுருக்காங்க. இந்த தீர்ப்பு வரட்டும், கண்டெம்ட் வேறு பெண்டிங்கில் இருக்குது, அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வரணும், அங்கே தீர்ப்பு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அதையும் விட்டுட்டு பாருங்க, எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், அதனால் நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம், ஆட்சி போனாலும் பரவாயில்ல, அது வந்து தோளில் இருக்க துண்டு மாதிரி, கொள்கை தான் வேட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். சல்யூட் அடிக்கிறேன் நான். கொள்கை தான்ப்பா அவங்களுக்கு முக்கியம். ஒருவேளை அப்படியும் சொல்லிட்டாங்கன்னா சார் என்ன சார்? நான் எழுந்திருந்து சல்யூட் அடிக்கிறேன். அதான் சொல்லிட்டேன், வேற என்ன பண்ண முடியும் என்னால? இல்லை சார், என்ன சம்பவங்கள் நடக்கலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அவங்களால? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, கோர்ட் பண்ணுவாங்க. கோர்ட் என்ன சார்? கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கோர்ட் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா டிஎம்கே ஐடி விங்கில் போட்டுட்டாங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டோம், இனிமேல் டெல்லி என்ன பண்ணணும் சம்திங் அந்த மாதிரி ஒன்று போட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா அதை? சரி ரைட்டு, டெல்லினா மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு கூட டெல்லியில் தான் இருக்கு. அவங்க தீர்ப்பு கொடுக்கட்டும், அந்த தீர்ப்பு வந்து பண்ண மாட்டோம்னு இவங்க சொன்னாங்கன்னா பார்க்கலாம். முதல்ல தீர்ப்பு எப்படி வருதுன்றதை பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை அரசாங்கம் அவங்க வச்ச ப்ரேயர் படி வரல அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். அதுக்கு மேலே என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் மேலே மக்கள் தீர்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்றீங்களா? சரி இருக்கட்டும், விடுங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சாதகமாக வரவில்லை அப்படின்னா அதை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் சல்யூட் அடிக்கிறேன். கரெக்டுங்க, நீங்கள் வந்து கொள்கையோடு இருக்கீங்கன்றீர்கள் அப்படின்னு. ஸோ தீர்ப்பு வந்த பிறகு சல்யூட்டா இல்லையான்றதை பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இது சம்மந்தமாக எதுவுமே ஒன்றுமே இப்போ பார்த்தாலும் அறிக்கை விட்டுருவார், இதில் ஒன்றுமே பண்ணலையே சார், இல்லையா சார்? ரெண்டு விஷயம் பார்க்கலாம். அவர் வந்து ஒருத்தர் வருவேன் வருவேன் வருவேன்னு சொன்னார், போருக்கு தயாராக இருங்கன்னாரு, அப்புறம் கபால்னு ஓடி போட்டார், எனக்கு சினிமா தான் முக்கியம் அப்படின்னு. அவரும் இந்த மாதிரி தான், இஷ்யூ நடக்கும்போது கருத்து சொல்ல மாட்டாருங்க. எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிருக்கும்போது டகால்னு கேட்ட திறந்துன்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், உடனே எல்லாரும் அதை பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இஷ்யூலாம் முடிஞ்ச பிறகு நம்ம கருத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சாரா தெரியல, அது ஒரு பக்கம். இன்னொன்று வரங்க, உங்களுக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படின்றதுனால தேவையில்லாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் ஒரு ஆக்டர். ஆமாம், ஸ்கிரிப்ட் வரல, அந்த பேப்பர் எல்லாமே எப்படிங்க டயலாக் பேச முடியும்? ஒரு நடிகர்னா அந்த ஸ்கிரிப்டை கொடுக்கணும், ஒன்றே முத நாள் கொடுக்கணும், அதெல்லாம் இப்போ கொடுக்கறது கிடையாது, அதெல்லாம் சிவாஜி அவர்கள் காலத்தோட போச்சு. அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயாவது அந்த ஸ்கிரிப்ட் வரணும். ஸ்கிரிப்ட் ரைட்டர் தயாராக இல்லாமல் அவர் ரெடி பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து டயலாக் பேசு அப்படின்னு தாவேகா தலைவர் கேட்டிருந்தீங்கன்னா அவர் என்னத்தங்க பேசுவார்? அதுவும் அந்த பேப்பர் பறக்காமல் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு என்ன சார் ஆச்சு? ஏன் சார் வரல? உடனே புதுசாக ஒருத்தர் போயிருக்காரு, நாசா விஞ்ஞானி. யாரு சார்? நாசா விஞ்ஞானி நாஞ்சல் சம்பத்தா? ஆமாம். இது எனக்கு ஒன்று புரியல விக்ரம். அதாவது இன்னைக்கு அவர் கூட இருக்கவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி ஒன்று இப்போ தான் பார்த்தேன். அது வந்து கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியா ஒரு பார்த்தோன்னே நான் பேசாராயிட்டேன். சினிமா பிரபலத்தை வச்செல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க அவர் சொல்கிறாரு. அதாவது வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்குற வரைக்கும் தான் அந்த பிரபலம் இருக்கும். நீங்கள் இதுனா எப்போ பார்த்தாலும் களத்துக்கு வரணும், ஜனங்களை சந்திக்கணும், அந்த இது போயிடும். இதை வச்செல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னாரு. என்ன இவர் இதே வாய் தான் 28% நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படி பேட்டி கொடுத்தாரு? ஒருவேளை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை, கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி பேசியிருந்தாராம். ஸோ அவரை கூப்பிட்டு இங்கே ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிட்டார். இன்னும் சில பேர் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க, அவளையும் கூப்பிட்டு பதவி கொடுத்து உட்கார வச்சுக்கிறாரு. அண்ணன் நாசா இருக்காருல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு சேனல் பேட்டியில் அது 4-5 பேர் இருக்காங்க, ஒரு கலந்துரையாடல் மாதிரி, அதில் பொதுமக்களும் இருக்காங்க. அதில் அவர் சொல்றாரு, எஸ்ஐஆர் பற்றி அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அரசியல் தெரியாது, அனுபவம் தெரியாது, இன்னும் பண்பு தெரியாது, இன்னும் என்னவோ தெரியாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இவர் கபால் பார்த்தா அவரை முதலமைச்சராகும் இங்கே வந்து சேர்ந்து நிற்கிறாரு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திமுக பாணியில் போகிறாரு அப்படின்னு சொல்லணும். எப்படி சார்? அதை எம்பி பேசுவார் ஒருத்தர். ஆமாம், இந்த பேக்கரி மாடல் அப்படின்லாம் சொன்னார், ரொம்ப கேவலமாக பேசினார். இன்னைக்கு அவரை கூப்பிட்டு அழகாக ஒரு தலைவர் பதவியை கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. இன்னும் அன்னைக்கு அதெல்லாம் பேசினமே, அதெல்லாம் கிடையாது. கலைஞரை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் போதும், இப்படி கேவலமாக பேசினார் ஒருத்தர். கொஞ்சம் கூட வெக்கம் சூடு, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் அவங்க பதவி கொடுத்தோன்னே போய் ஒட்டிக்கினார். ஸோ திட்டவங்களெல்லாம் வந்து அரவணைத்து செல்கின்றது திமுக பாணி. சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து யாருடனும் பகையுடன் இருப்பதில்லை, அவர் எல்லாரையும் வந்து அரவணைத்து செல்கிறார். டெல்லி ராஜகோபாலன் சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி திட்டவங்களெல்லாமும் இவர் அரவணைத்து செல்கிறார். ஸோ அதே மாதிரி நம்மளும் போனோம் அப்படின்னு நினச்சிருக்காரோ என்ன தெரியல. நம்மளை கழுவி ஊற்றினவங்களாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். அது அதுக்காகவா இல்லை அட்லீஸ்ட் வெளில விட்டு வச்சா இன்னும் கழுவி ஊற்ற போகிறாங்களே அதனால பக்கத்தில் உட்கார வச்சுக்கணுமா, அதுவா எனக்கு தெரியாது. இனியும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. அவர் வேற ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தார். ஊடகவியலாளர் என்ற போர்வையிலே வந்து 4 கோடி ரூபாய் நான்லாம் மாஞ்சி பேசி நிற்கிறேன். கரெக்ட். அன்னைக்கு இன்னோவா கார் கொடுத்தாங்க, அதை கூட பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. அவர் கொடுக்கல அப்படின்னு போல இருக்குது. இங்கே என்ன ஆடி கார் கொடுப்பாங்களா இல்லை ஹம்மர் கார் கொடுப்பாங்களா தெரியல, ஏதோ ஒன்று. இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லை நேற்று வரைக்கும் அங்கே அப்படி பேசுறது. அப்புறம் இங்கே வந்தவொடனே இவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அங்கே இருக்கும்போது இந்த கட்சியை சொன்னார், இங்கே வந்த பிறகு அந்த கட்சியை சொன்னார். இப்படியே போகிற இடத்துலலாம் வந்து இல்லைங்க நீங்கள் அந்த முதல்ல அந்த கட்சி பேரை மட்டும் மாற்றிடுங்க, இது அப்படியே தான் அப்படின்னாரு. இவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டு வச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கட்சியோட நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக வரல. இப்படி மற்ற கட்சிகளில் கட்டினவங்க கழித்து கட்டப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் புதுசா ஆரம்பித்த கம்பெனியில் யாரும் குவாலிஃபைடாக வரதா இல்லை, மற்ற கம்பெனியில் ரிஜெக்ட் ஆனவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்த்து நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரன் ஆகுமா விக்ரம்? சரி விடுங்க, கம்பெனி ஓனர் அவங்க, நமக்கு என்ன வந்தது? ஓகே சார். கடைசி ஒரு கொஸ்டின் சார், இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் அவரு கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்கே திருப்பரங்குன்றத்தையுமே வந்து நம்ம அயோத்தி மாதிரி மாற்றுறாங்க இந்த பாஜகவினர், அங்கே ராமர் கோயில் அடித்த மாதிரி இங்கே வந்து தர்காவை இடிச்சுட்டு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சார். இது வந்து கலவரத்தை தூண்டாதா? அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க, வேற தீபம் ஏற்றணும்னு கேட்குறாங்க, அவ்வளோதானே. இவங்களா ஏன் இதை மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் உண்மையிலேயே வந்து மதங்களுக்கிடையே மனிதர்களுக்கிடையே பிரிவினையை தூண்டக்கூடியது. வேங்கை வயலுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒன்றும் தெரில. அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அந்த சிபிஐ விசாரணை கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிடறாங்க, அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இவங்களுக்கு தெரியல. இங்கே உக்காந்தீங்கன்னா இவர் இதை பற்றி சொல்லி நிற்கிறாரு. அதான் நம்ம வந்து இந்த சினிமாவில் இருக்கவங்க தான் வந்து கருத்துக்கு அந்த சமயம் ஆகிப்போச்சு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி தான் கருத்து சொல்லிக்கினே இருப்பாங்க. முதல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னு கேளுங்க, அதுக்கப்புறமா மற்றவங்களை பற்றி பேசலாம். ஓகே சார். சார் அற்புதமான கருத்துக்களை இளையபாரனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.